பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 45வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நானும் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, வேதம் அழகாய் சில காரியங்களை நமக்கு எடுத்து காட்டுகிறதை நம்மை பார்க்க முடிகிறது. இதோ ஆண்டவராகிய கர்த்தர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அவர் விடுதலையாக்கி கானான் தேசத்திற்கு நேராய் நடத்தி வந்தார். 40 வருடங்கள் வனாந்தர வாழ்க்கையை முடித்து அவர்கள் யோர்தானை கடந்து கானானுக்குள்ளாய் வருகிற பொழுது யோசுவா தலைக்கர்த்துவத்தை ஏற்றிருந்தார். இந்த யோசுவா இஸ்ரவேலருக்கு கானான் தேசத்தை பங்கிட வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இந்த யோசுவாவுக்கு இருந்தது. எனவே இவர் தேசம் முழுவதையும் சுதந்திரித்து கொள்ளுகிறார்கள். தேசம் முழுவதையும் சுதந்திரித்து கொள்ளுகிற இந்த இஸ்ரவேலர் இப்பொழுது தேசத்தை பங்கிடுவதற்காய் யோசுவா அவர்களுக்கு தேசத்தை பங்கிடுகிறார். நாம் வாசித்த அந்த யோசுவாவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் முழுவதுமாய் நீங்கள் பார்க்கிற பொழுது தேசத்தை யார் யாருக்கெல்லாம் யோசுவா பங்கிட்டார், தேசத்தின் ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய எல்கை என்ன, இந்த கோத்திரம் யாருக்கெல்லாம் இருந்தது, அடைக்கல பட்டணங்கள் எந்த கோத்திரங்களிலெல்லாம் நியமிக்கப்பட்டிருந்தன, அடைக்கல பட்டணங்கள் அவைகளுடைய நியமங்கள் என்ன, இவைகளை எல்லாம் கர்த்தர் திட்டமிட்டபடியே யோசுவா அவர்களுக்கு தேசத்தை பிரித்து கொடுத்தார். இப்படி அவர் பிரித்து கொடுத்த பொழுது அந்த வேத வசனத்தினுடைய கடைசி பகுதி தான் சொல்லுகிறது, நல்வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் அது தவறி போகவில்லை என்று சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான். அவர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்வார் என்று சொன்னால் அதிலே ஒன்றையும் அவர் தரையிலே விழவிட மாட்டார், நிச்சயமாய் நிறைவேற்றுவார். பாருங்கள், இந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்றும் அதன் எல்கையை குறித்த கர்த்தர் அதை சோதரம் யோசுவா பிரித்து கொடுப்பான் என்றும் சொன்னவர் அதையே அப்படியே இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்து முடித்தார். அப்படியானால் இந்த நாளிலும் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள், நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவது எவ்வளவு உண்மை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த காலை வேளையிலும் அவ்விதமான ஒரு கிருபையும் அவ்விதமான ஒரு மகிமையும் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர் ஆண்டவரே, மகிமையானவர், மகத்துவமானவர். என் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை தகப்பனே நாங்கள் காணும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவாவியாண்டு தெய்வீக அன்பும் கிருபையும் இரக்கம் எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர் அல்லவா, உம்முடைய ஆண்டவரே நல்வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகாது என்று சொல்லி ஆண்டவரே இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்த கர்த்தர் அன்பு பிள்ளைகளுக்கும் செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறார்கள். ஆண்டவரே, இதில் ஒன்றும் தவறி போகாமல், ஒன்றும் தரையில் விழுந்து விடாமல் என் தேவன் தம்முடைய தெய்வீக அன்பினாலும் தெய்வீக கிருபையினாலும் அப்பா நீர் முத்திரையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய கிருபை கூட இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் உடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே இவர்களை பிடித்து கொண்டு நடக்கட்டும். நீர் மாத்திரம் எங்களோடு கூட வருகிற தெய்வம் என்பதை இன்னமும் நாங்கள் கண்டு என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த உதவி செய்யும். பொறுப்படுத்திக் கொள்ளும்.
வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.